இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 11, குறள் எண் 106, செய்நன்றி அறிதல். மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் துன்பம் வந்த காலத்தில் துணையாக இருந்தவர்களின் நட்பினை விடாதிருத்தல் வேண்டும் என்கிறார். மனத்தில் குற்றமில்லாதவர்களின் உறவு போன்ற நட்பினை மறவாதிருத்தல் வேண்டும் என்கிறார். என்ன அற்புதமாக தெய்வப்புலவர் விளக்கியிருக்கிறார் பாருங்கள். நட்புக்கே அவர் கிட்டத்தட்ட 2 அதிகாரங்கள் கொடுத்திருக்கார். நட்பு எப்படி இருக்க வேண்டும், நட்பு ஒரு வகையில் கெடுக்கும், நட்பு ஒரு வகையில் நலனையும் தரும். அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். முதலில் நட்பு என்ற அதிகாரத்தில் இது செய்நன்றி அறிதலில் இது வருது. அதாவது நண்பர்கள் உயரத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல, துயரத்தில் இருக்கும்போது துணை புரியவார்கள். புன்னகையை மட்டுமல்ல, கண்ணீரையும் கடன் வாங்கிக் கொள்வார்கள். அழுகிற போதும் துடைக்கும் கரங்களாய் நீள்பவர்கள்தான் நண்பர்கள். விழுகிற போது தாங்கும் விழுதுகளாக இருப்பவர்கள்தான் நண்பர்கள். நல்ல நண்பர்கள் வாழ்க்கையினுடைய வரங்கள் என்கிறார் வணக்கத்திற்குரிய இறையன்பு அவர்கள். மேலும் சாய்ந்து கொள்ள தோள்களையும் பாய்ந்து செல்ல ஆற்றலையும் ஒரு சேர அளிக்கும் உன்னதமே நட்பின் அடையாளம் என்கிறார் வணக்கத்திற்குரிய இறையன்பு அவர்கள். எப்படி இறையன்பு அவர்கள் நண்பர்களை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய அதனுடைய ஆழம்தான் அவரை இந்த அளவுக்கு எழுத சொல்லியிருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், நண்பர்களை நன்றாக மதிக்க வேண்டும். அதோடு ஆப்பாஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நண்பன் 100 புத்தகத்திற்கு சமம் என்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு புத்தகம் 100 நூல்களுக்கு, ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் என்கிறார். என்ன அளவு ஆப்பாஜே அப்துல் கலாம் வாழ்க்கையிலேயே மிக மிக கஷ்டப்பட்டு வந்தவர் தான் ஆப்பாஜே அப்துல் கலாம் அவர்கள். தான் படிப்பதற்கே தன்னுடைய தங்கையின் நகையை அடகு வைத்து படித்தவர். அந்த அளவுக்கு திறமையான மனிதர் ஆப்பாஜே அப்துல் கலாம். எல்லாருக்குமே நட்பு தாங்க நல்லது. நண்பர்களைத்தான் நாம் சேகரித்து கொள்ள வேண்டும். ஆனால் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். கெட்ட நண்பர்களோடு நாம் துணை புரியக்கூடாது. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாமா, த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டு ஆங்கிலத்திலே சொல்வார்களா. அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படி இருக்க வேண்டும் நாம். அதாவது நல்ல நண்பனாக இருந்தால் அவனோட எப்போவுமே தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். கெட்டவனாக இருந்தால் அவனை விட்டுவிட வேண்டும். அதுதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நட்பில் சொல்லியிருக்காரு. இதில் அப்படி சொல்லலை, பார்த்துக்கிறேங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.